பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சிறையிலே காக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பில்லாமல் நடத்தப்படும்படி அவருக்கு அங்கே ஒரு அனுகிரகம் கிடைத்தது. அவரை பார்க்க வருகிறவர்கள் பார்க்கலாம், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் செய்யலாம், அவரை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தக்கூடாது என்று அங்கே நூற்றுக்கு அதிபதிக்கு கட்டளையிடப்பட்டது. அந்த நேரத்தில் பேலிக்ஸ் யூதஸ்ரீ ஆகிய தன் மனைவி துருசில்லாவோடு வந்து பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுல் கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை பேசவும் அதை கேட்கவும் அந்த இடத்திலே அந்த மனிதன் இருந்தான், பேலிக்ஸ். பவுல் பேசுகையில் நீதியை குறித்து பேசினார். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நீதியை குறித்து பேசினால் அது அவர்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் குறிப்பாக ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் நீதியை குறித்து பேசும்போது அவர்கள் பயப்படுவார்கள். காரணம், அவர்கள் நீதியாய் நடக்க நினைத்தாலும் கூட பல சமயங்களிலே அவர்கள் நீதி தவறி போயிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறோம், அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். இந்த உலகத்தில் நீதியை குறித்து பிரசங்கிக்கிற ஆட்கள் தேவை. பைபிள் சொல்கிறது, நோவா நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா என்று நாம் படிக்கிறோம். நோவா இந்த உலகத்திலே நீதியை பிரசங்கித்தான், அநீதியை எதிர்த்து பிரசங்கம் பண்ணினான். இதெல்லாம் அநீதி என்று மக்களிடத்திலே சொன்னார். மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நோவாவை மக்கள் வெறுக்க தொடங்கினார். இங்கே பவுலையும் கூட பாருங்கள், அந்த பேலிக்ஸ் நீதியை கேட்டவுடனே அவன் பயமடைகிறான். அடுத்ததாக இச்சை அடக்கத்தை குறித்து பவுல் போதிக்கிறார். இச்சை அடக்கம், எப்படி செல்ஃப் கண்ட்ரோலாக வாழ வேண்டும், எப்படி ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும், எப்படி நாம் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பேச பேச ஒழுக்கம், இன்றைய ஆட்சியாளர்களிடத்திலே ஒழுக்கத்தை குறித்து கேள்வி எழுப்ப முடியும். இன்றைய இந்தியாவிலே நிறைய ஆட்சியாளர்கள், நிறைய அதிகாரத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிறைய பேர் மீது பலவிதமான வழக்குகள் இருக்கிறது என்று, எத்தனையோ சதவீத மக்கள் மீது வழக்குகள் இருப்பதாக சொல்லுகிறது. அப்படியானால் அப்படி வழக்குகள் உள்ள ஒரு மனிதனுக்கு இச்சை அடக்கம் பிடிக்குமா? இச்சை அடக்கத்தை பற்றி அவன் கேட்பானா? இச்சை அடக்கமா இருக்க வேண்டும், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ண வேண்டும், பண ஆசை இல்லாதவளா இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் போதித்தால் பிடிக்குமா? பிடிக்காது. அடுத்தது அவர் என்ன பிரசங்கிக்கிறார்? இனி வர நியாய தீர்ப்பை குறித்து பவுல் பிரசங்கி. நியாய தீர்ப்பை பிரசங்கித்தால் யாருக்கு பிடிக்கும்? பவுல் நியாய தீர்ப்பை போதிக்கிறார். ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியுமா என்று பேலிக்ஸை பார்த்து ஒருவேளை கேட்டிருப்பார். பேலிக்ஸ் பயமடைந்து விட்டார். இன்றைக்கு உலகத்திலே இந்த நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் போதிக்க தொடங்குவோமானால் உலகத்தில் அநேகர் பயமடைவார். பயம் வரும். அவர்கள் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், என்னமோ ஒரு பயத்தை வெளியே காட்டிக்காம, இப்ப நீ போ, பரவாயில்ல, எனக்கு சமயமான போது உன்னை அழைக்கிறேன், எனக்கு இப்ப வேலை ரொம்ப இருக்கு, நான் போகிறேன், எனக்கு சமயம் இருக்கும் போது உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் போய்விடுகிறார். பரவாயில்லை. ஆனால் பவுல் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டார். யாரை சந்தித்தாலும் சரி, அவள் எவ்வளவு பெரிய நிலையில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை குறித்து நமக்கு கவலை இருக்கக்கூடாது. நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை கட்டாயமாக சொல்லிவிடும்.
அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேச ஆட்கள் தேவை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீதியை, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதற்கு தான் அவர் வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக, நேரத்துக்காக நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கேட்ட திருவசனங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. பேலிக்ஸை போல நாங்கள் இராமல் விசுவாசிகளாகிய நாங்கள் நீதி உள்ளவர்கள், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், நியாய தீர்ப்பை குறித்து பயமற்றவர்களாய், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவருடைய சந்நிதியிலே எனக்கு வரவேற்பு கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.